தமிழர் பிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லகல்யா. இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தங்குடி பேலஸ்க்கு வந்திருக்கேன். வாங்க உள்ளே போய் இங்கே நிறைய பிரம்மாண்டமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னாலே 2-3 டைரக்டர்ஸ் வந்து இப்போதைக்கு ஜென்ரேஷனுக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. 90-95 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய பிரம்மாண்டமான விஷயங்களை வந்து இந்த ஆத்தங்குடி பேலஸில் கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களை தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். அவங்க வந்து இப்போ இல்லை, அவங்களோட ஃபோட்டோஸில் பார்க்கலாம். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட்டியார் தான். இவர் தான் வந்து இந்த பிரம்மாண்டத்தை கட்டினதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி அப்படின்னே சொல்லலாம். இவர் தான் நம்ம நாச்சியப்ப செட்டியார். கட்டு, அதாவது என்ட்ரன்ஸை முடிச்சுட்டு உள்ளே 1ஆம் கட்டு முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு உள்ளே வாங்க. இந்த ஒரு பேலஸில் இப்போ தான் வந்து இது பேலஸ். அந்த காலத்தில் ஆட்சி வந்து அவங்க பசங்களுக்காக கட்டின வீடு. இதில் வந்து மொத்தமாக வந்து 4 ஃபேமிலிஸ் வந்து அந்த காலத்துலேயே வந்து இருந்திருக்காங்க. அவங்களில் ஏதாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா இங்கே தான் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு பேரே இருக்குது. என்ன பேர் அப்படின்னா வந்து கல்யாண கொட்டகை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஒரு பேர். இங்கே தான் வந்து அந்த காலத்தில் வந்து கல்யாண ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து வைப்பாங்க. நம்ம ஏற்கனவே என்ட்ரன்ஸில் பார்த்த மாதிரி இந்த சைடும் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இங்கே தான் வந்து மேடை போடுவாங்க, டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். இந்த சைடு இங்கெல்லாம் வந்து எல்லாரும் இந்த கல்யாணத்தை உட்காந்து அக்ஷதை போடுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் உட்காருவாங்க. ஸோ இந்த இடம் தான் வந்து ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த காலத்தில் செட்டியார் வந்து எப்படி இந்த இடம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா 5 பூதங்கள் இந்த இடத்துக்குள்ளே வந்து அடங்கும். அதனால தான் இந்த இடத்துல இந்த 5 பூதங்களை வந்து சாட்சியாக வச்சு அந்த காலத்தில் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் வந்து கல்யாண கொட்டகை அப்படின்னு சொல்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான முத்தம் எல்லாமே அந்த காலத்தில் இருக்கிற வீட்டில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த விஷயம். இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து என்னாகும் அப்படின்னா வந்து மழைநீர் எல்லாமே வந்து மேலேருந்து வரும். இங்கே போட்டிருக்காங்க இல்லையா, இந்த வழியாக தான் மேலே இருந்து அந்த லேடிஸ் எல்லாம் அந்த காலத்தில் இங்கே இடம் பத்தாது, கீழே இடம் இல்லை அப்படின்னா மேலே இந்த இடம் வழியாக தான் வந்து லேடிஸ் எல்லாருமே மேலே இருந்து அந்த கல்யாணம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்தெல்லாம் வந்து நீங்கள் நிறையா படத்தில் பார்த்துருக்க முடியும். நிறைய வந்து என்ன சொல்கிறது, இந்த ஜி படம் சொல்லுவோம் இல்லையா, இந்த ஜி படத்தில் நீங்கள் அந்த இதை பார்த்துருக்கலாம். அதே மாதிரி மஜா படம் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து இந்த ஸ்பேஸ் எல்லாமே வரும். அதோட ரொம்ப வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 95 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம செட்டியார் வந்து அந்த மழைநீர் சேகரிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விஷயத்த பண்ணியிருக்காரு. அதுக்கோட இதுதான் என்ன அப்படின்னா மேலேருந்து மழை தண்ணி வரும், இந்த முத்தத்துக்குள்ளே நிறைய மழை தண்ணி வரும். ஸோ அது எல்லாம் இந்த பைப் வழியாக உள்ளே போயிட்டு இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறுல போய் விழுந்துடும். அதாவது இப்போது நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்டில் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அவர் 95 வருஷத்துக்கு முன்னாடி அழகாக செஞ்சு காமிச்சிட்டாரு. அதுதான் இந்த இடம். இங்கேயும் எவ்வளோ தூண் இருக்குது பாருங்கள். இந்த தூணோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறத விட இந்த தூணுக்கு மேலே இருக்க விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப எத்தனிக்காக இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து வுட் ஃபினிஷிங் தான். இதில் எதுவுமே வந்து இது கிடையாது. அப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி எதுவுமே இல்லை. எலக்ட்ரிசிட்டி இல்லாத காலத்தில் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. இல்லை நீங்கள் பாருங்களேன், ஒவ்வொரு கதவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான வுட், இது எல்லாமே வந்து பர்மாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட டீக் வுட். அது மட்டும் இல்லாமல் கேனடாவில் ரோஸ் வுட். இந்த விஷயங்களை வச்சு தான் இந்த இடம் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரியான ஒவ்வொரு ஜன்னல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ஜன்னல் இருக்குது. இப்போ யார் வீட்டில் இந்த மாதிரி ஜன்னல் இருக்குமா அப்படின்னா கிடையாது. இந்த ஜன்னலில் இந்த ஒரு கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கர்வில் கூட எவ்வளோ அழகாக பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு கதை இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு கதை இருக்குது. இங்கே நம்ம பசங்களை கூட்டிகிட்டு வந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம பசங்களுக்கு நல்லாவே காட்டலாம். ஒரு விஷயத்தை நம்ம வந்து வாயில் சொல்கிறதுக்கும் ஒரு விஷுவல் பண்ணி இதுதான்ப்பா ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறதுக்கும் அந்த பசங்க கேட்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன எட்ஜு கூட என்ன அழகாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வீடு கட்டுறப்போ எலக்ட்ரிசிட்டி கிடையாது. எலக்ட்ரிசிட்டி வந்தப்போ இந்த விஷயங்கள் இது எல்லாமே வந்து இங்கிலாண்டோட அந்த ஃபர்னிஷிங்லேருந்து தான் கொண்டு வரப்பட்டது. ஸோ எப்போ எலக்ட்ரிசிட்டி வந்துச்சோ செட்டியார் அவங்க வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை இதுலேருந்து தான் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ கொடுத்துருக்காரு. கல்யாண கொட்டகை முடிச்சிட்டோம். இப்போ கல்யாணம் பண்ண உடனே இங்கே சாப்பாடு பரிமாறுவாங்க இல்லையா, டைனிங் ஹால். இந்த பேலஸ்க்கு அதாவது ஆட்சியோட வீட்டில் இதுதான் வந்து ரொம்ப சின்ன டைனிங் ஹால், கம்மியான பேர் சாப்பிட்ற டைனிங் ஹால். கொஞ்சம் உள்ளே வந்து பாருங்கள், இதுதான் இங்கே உள்ள சின்ன டைனிங் ஹாலாம். அட் அ டைத்தில் இங்கே 200 பேர் சாப்பிடலாம். இதுதான் ஆட்சிக்கு அந்த காலத்தில் சின்ன டைனிங் ஹால்.
பாருங்க இங்க மேல இருக்கு இல்லையா, இதுல வந்து எந்த லைட்டிங்ஸுமே இதுல கிடையாது. ஆனா இது இந்த ஜன்னல்ஸ் எல்லாத்துலயுமே ஒவ்வொரு கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது எல்லாமே எங்க இருந்து வந்தது அப்படின்னா வந்து இதுதான், பெல்ஜியம் தான். இது எல்லாமே வந்து கிளாஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பெல்ஜியம்லேருந்து கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொரு கலரில் என்ன அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. மேலே உள்ளது எல்லாமே வந்து அந்த கேரளா ஸ்டைல் சொல்லுவாங்க இல்லையா, வுட் ஃபினிஷிங். இப்போ நம்ம கேரளா ஸ்டைல்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி அந்த காலத்திலே என்ன அழகாக ஒவ்வொரு விஷயமும் இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே 200 பேர் சாப்பிடுவாங்க இல்லையா, இந்த 200 பேருக்கான சாப்பாடு அந்த பதார்த்தம் எல்லாம் வந்து இங்கே தான் வச்சு இந்த 200 பேருக்கும் பரிமாறுவாங்க. ரொம்ப குட்டியான டைனிங் ஹால். சொல்லும் போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இதுவே குட்டி. சென்னையில நம்ம வீடு பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே வந்து ஒரு 20-25 ஃபேமிலிஸ் வந்து இருக்கிற மாதிரியான வீடெல்லாம் இப்போ வச்சுட்ருக்காங்க. ஆனால் இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு சின்ன டைனிங் ஹால். அதோட டோட்டல் வியூஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம டைனிங் ஹால் எல்லாம் பார்த்தாச்சு இல்லையா, இந்த சைடு வந்து நமக்கு வந்து உள்ளே போகிறதுக்கான அனுமதி கிடையாது. ஆனால் இங்கே இருந்து தான் வந்து இது அந்த காலத்து இந்த வீட்டோட வந்து சமையல் கட்டு. இங்கே இருந்து தான் வந்து சாப்பாடு எல்லாம் சமைச்சு இங்கே வந்து எல்லாருக்கும் வந்து பரிமாறுற இடம். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி கான்க்ரீட் அந்த மாதிரி எந்த விஷயமும் சிமெண்ட்டெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஆனால் இந்த செவரு பாருங்கள் எவ்வளோ வலுன்னு இருக்குது. இது வந்து எதில் செய்வாங்க அப்படின்னா அந்த முட்டை, அதே மாதிரி சீஷல், லைம்ஸ்டோன் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை வச்சு பண்ண ஒரு செவரு தான் இந்த செவரு. இந்த காலத்தில் இந்த மாதிரி செவரெல்லாம் இப்படி உள்ள ஒரு வீட்டில் தான் நம்மளால் பார்க்க முடியுமே தவிர வேறு எங்கேயும் அதை பார்க்க முடியாது. இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ், பெயிண்ட் அடிக்கணும் அந்த மாதிரி எந்த விஷயமே கிடையாது. ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது, கை வச்சாலே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அதுதான் இந்த செவரோட ஒரு ஸ்பெஷல் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி அந்த காலத்தில் நம்ம பெரிய வீட்டிலலாம் பார்த்துருப்போம், எவ்வளோ பெரிய மண்டு இருக்குது பாருங்கள். இந்த காலத்துலலாம் இதை வந்து நம்ம பார்க்கவே முடியாது. அது அவ்வளோ அழகாக ஒரு தத்ரூபமாக வச்சுருக்காங்க. உள்ளே போகும்போதும் இதை நம்ம பார்த்துட்டு போகிறதுக்குமே ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த செவரும் அதே மாதிரி தான், இங்கே கொடுத்துருக்க பெயிண்டிங்ஸும் அதே மாதிரி தான். ரொம்ப நுணுக்கமான ஒவ்வொரு விஷயமும் ஆச்சி வந்து அவங்க பசங்களுக்காக பார்த்து பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட பேலஸ்குள்ளே தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்களையும் நான் பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆத்தங்குடி பேலஸை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் ஏதாவது ஒரு விஷயங்கள் நான் வந்து விட்டு போயிருந்தா கூட நீங்கள் எல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழர் பிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். பாய்.